ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான அரசியல் தகவலை பார்த்துடலாமா? தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு பிரபல ஜோதிடர் கணித்ததாக வெளியான தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திருப்பூரை சேர்ந்த பிரபல ஜோதிடர் ரிஷியானந்தா என்பவர் எடப்பாடி பழனிசாமி தனது மனைவியோடு சென்று ஜாதகம் பார்த்ததாகவும் அப்போது அவருக்கு ராஜயோகம் இருப்பதாகவும் ஜோதிடர் கூறியிருக்காரு. ஒரு முன்னணி வார இதழில் செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியில் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது புதன் திசை நடப்பதாகவும் சூரியன் வலுவாக இருப்பதாகவும் அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு ரிஷியானந்தா கணித்ததாக குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த தகவல் சமூக வலைத்தளங்களில் அதிமுக தொண்டர்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாத பொருளாகவே மாறியிருக்குங்க. இந்த நிலையில் இந்த தகவலை ஜோதிடர் ரிஷியானந்தா முற்றிலும் மறுத்திருக்காரு. திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தான் இது போன்ற எந்த கருத்தையும் யாரிடமும் தெரிவிக்கவில்லை அப்படின்னும் எடப்பாடி பழனிசாமி தான் இதுவரை நேரில் சந்தித்ததே இல்லை அப்படின்னும் கூறி அதிர்ச்சியாக ஆக்கியிருக்காரு. இந்த விளக்கம் அரசியல் களத்தில் நிலவி வந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மேலும் பேசிய அவர் தன்னிடம் திமுக அதிமுக என அனைத்து கட்சியினரும் ஜாதகம் பார்க்க வருவதாகவும் தான் எந்த ஒரு கட்சிக்கும் சார்பாக செயல்படுபவர் அல்ல அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு. தேர்தல் சமயத்தில் இது போன்ற கணிப்புகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால தான் ஒருபோதும் பொது வெளியில் இந்த மாதிரி விஷயத்தை நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் தன்னைய சிக்க வைக்கிறதுக்கு செய்யப்பட்ட ஒரு அரசியல் சதி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. ஆதாரங்களுடன் இந்த விவகாரத்தை பின்னணியை விரைவில் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு அவர் கூறியிருக்கிறது தமிழக அரசியல் மீண்டும் ஒரு புதிய பரபரப்பை தொற்றியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஜோதிடர் சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. வரும் 2026 தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க, அதிமுக ஜெயிப்பாங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நீங்கள் எந்த அரசியல் கட்சி எந்த தலைவர்கள் என்னென்ன பண்ணுறாங்க, தேர்தலுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க, 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது, யார் என்னென்ன பட்டியல் வெளியிடுறாங்க, யார் யாரை எந்தெந்த காலத்தில் நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்ற செய்தி நம்ம அரசியல் சேனலில் உடனுக்குடனே தெரிஞ்சிடும். தேர்தல் பற்றின தகவல்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு தலைவர் வேறு ஒரு கட்சியை பற்றின தகவல்களோட சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.